ப்ரோ ஹவு டு ஃபைண்ட் ஏ ஹை பேயிங் ஸ்கில் அண்ட் அதை வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கில்லை வச்சு நான் ஃப்ரீலான்ஸர்லாம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி என்ன குவரிஸ் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் கைட் தான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை வர ஸ்டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே லேர்ன் பண்ணணும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த கிளைண்ட்ஸ் எப்படி பிடிக்கணும், இல்லைனா ஒரு நல்ல ஜாப் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் ஒரு கைடாக கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் எல்லா வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஃபன்னாக பேசணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்காக ட்ரை பண்ணுவேன், வராது. பட் ட்ரை பண்ணி வர வச்சிருவேன். பட் இந்த வீடியோவில் வந்து என்னால் ஃபன்னாக பேசவே முடியல. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நாலேஜை மட்டும் ஷேர் பண்ணுறேன் ஏகே அப்படின்ட்டு என் மைண்டு சொல்லுது. என்னால் ஃபன்னாக பேசவே முடியல. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். பட் ஸ்டிக் ஆன் பண்ணிங்கன்னா வேல்யூ இவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன லேர்ன் பண்ணேன், நான் என்ன பார்த்தேன், என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ண போகிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நீங்களும் ஒரு ஹை பேயிங் ஸ்கில்லை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணி அது மூலம் ஏர்ன் பண்ண போகலாம். ஆனால் இதுக்கு வந்து டைம் எடுக்கும். 6 months 1 year 2 year ஆகும். ஆனால் பொறுமையாக லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது பே பண்ணுறது லாட். இது நீ எப்படி ப்ரோ ஷேர் பண்ணலான்னா, நான் 2 ஹை பேயிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்கேன். அது மூலமாக ஒரு ஜாப் இன்டர்ன்ஷிப் போயிருக்கேன். ஒரு இன்டர்ன்ஷிப் போய் அது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வேற ஒரு ஹை பேயிங் ஸ்கில்லை வித்தின் 3 monthsக்குள்ளே லேர்ன் பண்ணி அதில் இப்போது ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு பிடிச்ச ஹை பேயிங் ஸ்கில்லை ஃபைண்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெக்யூர்மெண்ட். அது என்னென்னா, என்கிட்ட மணி இல்லை, என்கிட்ட வந்து கோர்ஸ் பண்ணுறதுக்கு காசு இல்லை, நான் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து யாரும் சொல்லி தரல, என்னை கைட் பண்ணல அப்படின்ட்டு எதுவுமே சொல்லிடாதீங்க. இந்த பிரச்சனை எனக்கு லேர்ன் பண்ணுற எல்லாருக்கும், மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தேவை ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த ப்ராப்ளம் வந்தாலையும் அதை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, இதுதான் ரெக்யூர்மெண்ட். வீடியோக்குள்ளே போயிடும். ரொம்ப பேசிட்டுன்னு நினைக்கிறேன். இது ஹை அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஹை பேயிங் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா, நீங்கள் கூகுள் போங்க, ChatGPT போங்க, இல்லை யூடியூப் போங்க, இன்டர்நெட் போங்க, எங்கே வேணால் போங்க. போய் ஹை பேயிங் ஸ்கில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் அதில் எக்கச்சக்கமாக வரும். 1 இல்லை 2 இல்லை, ஒரு 30 ஸ்கில் எடுங்க. ஒரு 30 ஸ்கில் எடுங்க. ஏன் எடுக்கணுன்ட்டு நான் அப்படியே சொல்கிறேன். இன்கேஸ் உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியலனா, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 6 ஹை பேயிங் ஸ்கில் என்ன, அது எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு வேணா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் ஒரு 30 ஹை பேயிங் ஸ்கில்லை வந்து எடுத்து தனியாக ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 to 30 ஸ்கில்ஸ் எடுத்தீங்க இல்லையா, அதில் வந்து என்ன வேணால் இருக்கலாம். மார்க்கெட்டிங் இருக்கலாம், சேல்ஸ் இருக்கலாம், கிராஃபிக் டிசைனிங் இருக்கலாம், வெப் டெவலப்மெண்ட்டு, ஆப் டெவலப்மெண்ட்டு, டேட்டா சயின்ஸ், இல்லைனா பைத்தான், ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 20 to 30 ஸ்கில்ஸ் எடுங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் டவுனாக போட்டு வைங்க. இல்லைனா நான் இப்போது ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ரோல்ஸை மட்டும் சொல்கிறேன். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட். இது எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் ஹேண்ட் இல்லைனா பேக் ஹேண்ட் இல்லைனா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். இல்லைனா செகண்ட் வந்து கிராஃபிக் டிசைனிங். நிறைய பேர் இன்றைக்கி கிராஃபிக் டிசைனிங்கை ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று நீங்கள் கிளைண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை கம்பெனிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ ஹியூஜ் டிமாண்ட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த பக்கம் திரும்பினாலும் டேட்டா சயின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை வீடியோ எடிட்டிங். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், வீடியோ எடிட்டிங்கெல்லாம் எனக்கு யாராவது பே பண்ண போகிறான்னு. எக்கச்சக்கமான இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், இல்லை கம்பெனிஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணுற பர்சன்ஸ் தான் தேவைப்படுறாங்க. அந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தால் யூ வில் ஆல்சோ ஏர்ன் லாட். இன்னொன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் இதை தான் சூஸ் பண்ணேன். இது வந்து ப்ராடாக இருக்கும். பட் இதில் உள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளைண்டாக போயிடாதீங்க. அது உள்ளே போங்க. SEO போங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஒரு நம்மளோட சைட்ஸ் எல்லாம் கூகுளில் ரேங்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜாப் பண்ணலாம். இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபிலியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் டெடிகேஷன் வேணும். இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக பண்ணலாம். சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, அது வந்து கம்பெனிஸ்க்கோ கிளைண்ட்ஸ்க்கோ ஹேண்டில் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு, iOS இல்லை ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஹை பேயிங் ஸ்கில் வந்து இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஹை பேயிங் ஸ்கில் வந்து இவ்வளோ இருக்குது. நம்ம ஏதோ 1 2 தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 20 to 30 ஸ்கில்ஸ் வந்து பிக் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸ், உங்களுக்கு பிடிக்காத ஸ்கில்ஸ்னு வந்து தனியாக பிரிங்க. இங்கே தான் உண்மையான மேட்டர் இருக்குது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்கில் வந்து ஹை பேயிங்காக இருக்குன்னு லேர்ன் பண்ணிட்டோன்னா கடைசியில் என்ன மாதிரி அது உங்களுக்கு பிடிக்காத போயிடும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லெல்லாம்
ஃபைண்ட் பண்ணி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெவலப்மெண்ட்டெல்லாம் பிடிக்கும், கம்ப்யூட்டர்லாம் கோடிங்லாம் பிடிக்கும், எனக்கு இந்த லேப்டாப் நோண்டிகிட்டே இருக்கிறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டா நீங்கள் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி போகலாம். இல்லை எனக்கு இந்த கம்ப்யூட்டர் பக்கமே வேணாண்டா, நான் வந்து கோடிங்லாம் போட மாட்டேன்னா மார்க்கெட்டிங், சேல்ஸு, மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி ஒரு பக்கம் போட்டு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஒரு ஸ்கில்ல இல்லை அந்த 1 இல்லை 2 ஸ்கில்லை வந்து ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இல்லை நிறையா பிடிச்சதுன்னா அதையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சது பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் பண்ண மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணாமல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண தான் மேஜர் இஷ்யூ. இல்லை ஒரு சில டைம் பிடிச்சிருக்கலாம், பட் அதை வந்து ரொம்ப நேரம் செய்ய பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸ்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சிட்டிங்க, ஏதோ 1 2 எடுத்து வச்சிட்டிங்க. அது வந்து நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கலாம். இல்லை என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த எடுத்து வச்சிங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்கில் இல்லை 2 ஸ்கில், அதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அதுலேயும் பார்த்தா நல்லா பே பண்ணுறதுன்ட்டு ஒரு ஸ்கில்லை மட்டும் பிக் பண்ணுங்கள். அந்த பிக் பண்ண ஒரு ஸ்கில்லை எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த இடத்துல தான் முக்கால்வாசி பேரில் 90% ஆஃப் பேர் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவாங்க. ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறேன், நான் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டா, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா, பே பண்ணி லேர்ன் பண்ணிட்டா அப்படின்னு போவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அதுவும் பர்டிகுலராக என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து அதுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். என்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க சொல்லி தரட்டும் நான் போய் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உங்ககிட்ட மணி இருக்குது, உங்களுக்கு வந்து லெஸ் நாலேஜ் தான் இருக்குன்னா, லெஸ் நாலேஜ்னா உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்வம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை என்ன மாதிரின்னு சொல்லலை, பட் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, மணியே இல்லைன்னா உங்களை தான் நான் ரொம்ப லவ் பண்ணி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல், ஒரு பைசா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இனிஷியலாக லேர்ன் பண்ண போகிறோம், அதுக்கு எந்த ஒரு கோர்ஸுமே தேவையில்லை. பட் நான் ஒரு ₹1000 மட்டும் பே பண்ண ரெடியாக இருக்குன்னா யுடிமி கோர்ஸஸை எடுக்க மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வெறும் 500க்குள்ளேயே ஒரு கோர்ஸ் இருக்கும், அந்த கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணலாம், அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இல்லைனா நான் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஒரு கோர்ஸும் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பிக் பண்ண 2 ஹை பேயிங் ஸ்கில்லுமே நான் ஃப்ரீயாக தான் லேர்ன் பண்ணேன். எனக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, எந்த கோர்ஸும் போகல, எந்த இன்ஸ்டியூட்டும் போகல, நான் ஃப்ரீயாக தான் லேர்ன் பண்ணேன். என்னால் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண முடியுதுன்னா உங்களால் ஏன் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண முடியாதுன்றது தான் கேட்குறேன். நான் ரொம்ப கொஞ்சம் ஓவராக போயிட்டணும். நீங்கள் ஃப்ரீயாக தான் லேர்ன் பண்ணணும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். தம்பி அஜித் ரொம்ப நேரமாக ஃப்ரீன்றே, அதை போய் எங்கே ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, நான் இனிஷியல்னு சொல்லும்போது யுடிமியில் ஒரு சில கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி கிளாசிக்காக ஊரில் இருக்க எல்லாரும் பண்ணுறது என்னென்னா, யூடியூப் போங்க, நீங்கள் சூஸ் பண்ண ஸ்கில்லை டைப் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இல்லை கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு போட்டு பக்கமே வந்து கோர்ஸ் டியூட்டோரியல் அப்படின்னு போடுங்க. ஒன்று பிளேலிஸ்ட் வரும், இல்லைனா ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள், அந்த பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். பட் இங்கே அந்த மாதிரி ஃப்ரீயாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னா, அவ்வளோ பெரிய நாலேஜெல்லாம் ஷேர் பண்ணிட மாட்டாங்க, ஓரளவு டீசெண்டான நாலேஜை ஷேர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு பட்டா, அப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதோ, இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணுறதோ மேபி கன்சிடர் பண்ணலாம். சரி, இப்போ யுடிமியோ இல்லை யூடியூப்பில் உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதில் எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்து இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கிறத பார்த்து தான் நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தமிழில் இருக்கும், பட் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். இங்கிலீஷில் எக்கச்சக்கமான கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 4-5 பேரை ரெஃபரன்ஸ் எடுத்துக்காங்க. ஒரு 4-5 பேர் வந்து கிராஃபிக் டிசைனை பற்றி போட்டிருப்பாங்க. அந்த 4-5 சேனலை ஃபாலோ பண்ணி அதில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, என்ன பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்கள். யார் வந்து ப்ரோ லெவலில் சொல்லித்தராங்க அப்படின்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து அந்த நாலேஜை லேர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, லேர்னிங்கில் இருப்போம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் வரும். நம்ம அதை வச்சு தான் ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஜாபோ ஏதோ ஒன்று பண்ண முடியும், இல்லை கிளைண்ட்ஸ்லாம் பிடிக்க முடியும். நம்ம வெறும் லேர்னிங்கில் இருந்துட்டிங்கன்னா அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டோ, ஆப் டெவலப்மெண்ட்டோ, கிராஃபிக் டிசைனிங்கோ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோ, சேல்ஸோ, மார்க்கெட்டிங்கோ, இல்லை என்ன வேணா வீடியோ எடிட்டிங்கோ, இது எல்லாம் இருக்குன்னா நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தை அப்படியே ஒரு பக்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க, அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். லேர்னிங்
லேர்னிங், இம்ப்ளிமெண்டிங் இது 2ம் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். இப்போ வந்து உங்களை வந்து ஷாக் ஆக வைக்க போகிறேன். எப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணி லேர்ன் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுனா, சாலிடாக 4 to 5 months ஆகும். ஃப்ரீ டைமில் மட்டும் லேர்ன் பண்ணுறீங்கன்னா, இல்லை நான் வந்து ஃபுல் டைமாக அதை தான் லேர்ன் பண்ணுறேன்னா 2 to 3 months சாலிடாக ஆகும். ஏன் நம்ம ஒரு ஸ்கில்லை வந்து ஒன்றுமே தெரியாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்கில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கில்லை பொறுத்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 5 to 6 months ஆகும். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் நானே தான் லேர்ன் பண்ணேன். நான் வந்து ஃப்ரீ டைமில் தான் லேர்ன் பண்ணேன். பட் அதுக்காக அவ்வளோ டைம் ஆச்சு. இதுவே நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்புகிறேன். 1 month 1.5 month தான் லேர்ன் பண்ணேன். பட் ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஜாப்லேயே போயிட்டேன். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஸ்கில்லை பொறுத்து டைம் வந்து வேரி ஆகும். இப்போ தான் வீடியோவோட கோர்க்குள்ளே வரப்போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லேர்ன் பண்ணதை நம்ம கற்றுக்கிட்டதை வந்து ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா, நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்லையோ நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஹை பேயிங் ஸ்கில்லை வந்து ரியல் டைம் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஜாபை 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப்பையும் வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது 2ம் தான் நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான விஷயம். இல்லைனா உங்களால் முடியும், உங்களால் அந்த நாலேஜ் இருக்குது, உங்களால் அந்த செய்ய முடியும் ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிச்சி ஃப்ரீலான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, என்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கல, என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிடவே கூடாது. ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அந்த விஷயம்லாம் தெரியுன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, நம்ம லேர்ன் பண்ண அந்த விஷயத்தை வந்து ஒரு ப்ராஜெக்டாவோ போர்ட்ஃபோலியோவோ நம்ம பில்ட் பண்ணி கிளைண்ட்ஸ்க்கோ இல்லைனா இன்டர்வியூவர்ஸ்க்கோ கம்பெனிஸ்க்கோ காட்டணும். அப்போ தான் நம்புவாங்க, ஓகே இந்த தம்பிக்கு இவருக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணாமல் எனக்கு ஒரு பிளைண்டாக தெரியும்னா ஊரில் இருக்க எல்லோரும் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தப்பு நம்மளும் பண்ணிடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வெப் டெவலப்பர் இருந்தால் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி உங்களோட கிளைண்ட்ஸுக்கு காட்டலாம், பாருங்க நான் பில்ட் பண்ணியிருக்கேன்னு. இல்லை கிராஃபிக் டிசைனிங் இருந்தால் நீங்கள் டிசைன் பண்ணதை அவங்ககிட்ட காட்டலாம். நீங்கள் லோகோ டிசைன் பண்ணியிருக்கலாம், அவங்ககிட்ட காட்டலாம். இல்லை வீடியோ எடிட்டர்னால் நீங்கள் எடிட் பண்ண அந்த ப்ரோ லெவல் வீடியோவை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காட்டி அந்த ஜாபை கிளைம் பண்ணலாம். இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதை அப்படியே ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காட்ட போகிறீங்க. இந்த மாதிரி ரியல் டைமோ போர்ட்ஃபோலியோவோ ப்ராஜெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இன்டர்ன்ஷிப்போ ஜாபோ கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஸ்கில் மட்டும் இருக்குதுன்னு போய் ஒருத்தவங்க சொல்கிறதுக்கும், நான் என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, என்கிட்ட இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது, இது நான் டெவலப் பண்ணேன், இது நான் க்ரியேட் பண்ணேன், இது நான் டிசைன் பண்ணேன், நான் எடிட் பண்ணேன், இந்த மாதிரி போய் சொல்லி அவங்ககிட்ட காட்டினா ஈஸியாக ஹையர் ஆகலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷர் ஜாப் தான் போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது, நம்ம ஏதோ டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனியில் போய் அந்த ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹையர் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வேறு எந்த கொஷினும் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. நீங்கள் எந்த விஷயத்த பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். எஸ், நம்ம வந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். நான் நினச்சிட்டு இருந்தேன், ஓகே நம்மகிட்ட ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது, அதை வச்சு ஜாப் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தா லிங்க்டினில் வந்து B2B பிஸ்னஸ், B2C பிஸ்னஸ் ஒரு பெரிய பிஸ்னஸே நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணி அங்கே நிறைய பேர் லேக்ஸில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னமும் யூடியூப்பில் ஹவ் டு ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ்ன்னு சர்ச் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இங்கே லிங்க்டினில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல உங்களான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்கன்றது வந்து அப்படியே ஒரு கான்டென்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, என்ன அச்சீவ் பண்ணீங்க, இல்லை என்ன போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, என்ன ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாத்தையும் கண்டிப்பாக லிங்க்டினில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் அப்பப்போ ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு ஹியூஜ் கேம் சேஞ்சராக இருக்கும். ஏன் லிங்க்டின் இப்போ சொல்லிட்டு இருக்குன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா, இல்லை ஒரு ஃப்ரெஷர் ஜாப் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி என்ன வேணுனாலும் கம்பெனிஸ், ஹெச்ஆர்ஸ் இல்லை கிளைண்ட்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் லிங்க்டினில் சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை சர்ச் பண்ணுவாங்க.
அதில் யாருக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கோ, யார் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவங்கக்கிட்ட அந்த நாலேஜ் இருக்கோ, அதில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள அப்படியே பிட்ச் பண்ணுவாங்க. பிட்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான சர்வீஸை வாங்கிக்கிட்டு அதுக்கான மணி வந்து அப்படியே பே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாதவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா கம்பெனிஸ், ஹச்ஆர்ஸ், எல்லா கிளைண்ட்ஸ் எல்லாருமே லிங்க்டின் ப்ரொஃபைலை தான் ஒரு மேஜரான ஃபேக்டராக கன்சிடர் பண்ணி நிறைய பிஸ்னஸ் அங்கே போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பேயிங். அந்த பேயிங்கில் மிகப்பெரிய ரோல் பண்ணுறது என்னென்னா இந்த லிங்க்டின். ஃப்ரீலான்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவையான அந்த ப்ரொஃபைல் என்னென்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் தான். அதை ஃபஸ்ட்டு ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னை வந்து லிங்க்டினில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்டினில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லிங்க்டின் போய் என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிட்டேன், ஃப்ரெஷர் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன், என்னை யாரும் கைட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. எஸ், உங்களை யாருமே கைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, மேபி உங்களை வந்து நிறைய பேர் வந்து கைட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களே லேர்ன் பண்ணி நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை யாரும் கைடெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் அந்த பேயிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கே வரப்போகிறோம். இதுவரை நம்ம லேர்ன் பண்ண விஷயத்தை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷர் ஜாபோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒர்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கிளைண்ட்ஸை பிடிச்சி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு பெரிய கிளைண்ட்ஸையோ பெரிய கம்பெனியோ அப்ரோச் பண்ண போகிறோம். அப்படி அப்ரோச் பண்ணி தான் நம்ம ஒரு பேயிங்கை வந்து வாங்க போகிறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப் அண்டு க்ரூஷியலான ஸ்டெப். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடந்துடாது. நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு 4 to 5 months ஆகும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷர் ஜாப் இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு 4 to 5 months ஆயிரும். இதுக்கே மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 8 to 9 months ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு கிளைண்ட்ஸையோ இல்லை ஒரு பெரிய கம்பெனியோ அப்ரோச் பண்ண போகிறோம். எடுத்தோடனே அவங்களும் வந்து ஹையெல்லாம் பே பண்ணிட மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ பே வரும்னா, நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸில் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் பே வரும். ஒரு 1 year 1.5 yearக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கிளைண்ட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கிளைண்ட்ஸை பிடிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேயிங் அந்த மணி வரத்துக்கு அட்லீஸ்ட் 1 year 2 years தான் ஆகும். யாராச்சும் நான் வந்து 6 months வந்து பேயிங் பண்ணுறேன்னா அதை நம்பிடாதீங்க. ஏன் பண்ணலாம், அதுக்கு ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், நிறைய நாலேஜ், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வேணும். எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த மாதிரி இனிஷியலாக நாலேஜை கேதர் பண்ணிட்டு அதை வந்து நிறைய பேருக்கு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறது தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 1 or 2 years கண்டிப்பாக எடுத்துக்கோ. சரி, ரொம்ப நேரமாக நான் வந்து கைடன்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னோட எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். நான் 1.5 year வந்து வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணேன். ஃப்ரீ டைமில் தான் படித்தேன். அதனால் வந்து 1.5 year ஆச்சு. அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து என் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸோட சேலரி எவ்வளோனா, அவங்களுக்கு 1.5 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃப்ரெஷராக இருந்தேன். அவங்களோட சேலரி என்னென்னா 7 LPA வாங்கினாங்க. ஜஸ்ட் திங்க் இட், 7 LPA. ஏன் இது வந்து உங்கள் கேட்க வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 7 LPA வாங்கினாங்க. அவங்க வந்து ஒரு 2 to 3 years அந்த வெப் டெவலப்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்கன்னா 6 to 10 LPA சாலிடாக வாங்கலாம். நானே நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 12 to 20 LPA கூட பே பண்ணுறாங்க. நான் வெப் டெவலப்மெண்ட்டில் பார்த்தேன், அதனால் அதை சொல்கிறேன். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கில்லை பிக் பண்ணி அதில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து ஒரு கிளைண்ட்ஸ் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணாங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணி நிறைய கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதுதான் இங்கே ஒரு பெரிய மேட்ரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து கம்பெனிஸ் எல்லாம் பிராண்ட்ஸோட சோஷியல் மீடியாவை வந்து ஹேண்டில் பண்ணணும். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மணியை பேயிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரூஃப். இதுதான் நான் என்னோட ரியல் டைம் ப்ரூஃப். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா, இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பிடிக்கணும். இல்லை ஒரு நல்ல கம்பெனி பிச் பண்ணி அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து பேயிங் லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். இந்த விஷயம் வந்து எங்கே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்மளோட இனிஷியல் கிளைண்ட்ஸ் பிடிச்சி நம்ம கெயின் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அந்த நாலேஜை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வந்து நம்ம மறுபடியும் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளைண்ட்ஸ்க்கோ நெக்ஸ்ட் கம்பெனிக்கோ காட்டினா நம்ம வந்து ஒரு நல்ல
முதல்ல பே பண்ணுற ஜாபையோ கிளைண்ட்ஸையோ பிடிக்கிறதுக்கு வந்து மேசிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கேல் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஹை பேயிங் ஸ்கில்லை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் எடுத்துகிட்டு போகணும். இப்படி தான் கம்ப்ளீட் ஜர்னி. இதை தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை தான் எக்கச்சக்கமான பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த வீடியோவை லைக் பண்ணுறீங்க, லைக் பண்ணாத போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா ஒரு லைக் கொடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன் திங். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரமாக கத்திகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சுன்னா அந்த லைக்